தமிழக அரசு சொல்லக்கூடிய காரணம் வந்து, அந்த இடத்துல நீங்க வந்து தீபம் ஏற்றுனீங்கன்னா, அது இஸ்லாமியர்கள் தொழக்கூடிய தர்கா அந்த பக்கத்துல இருக்கு. அதனால கம்யூனல் ப்ராப்ளம் வரும். சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும்னு சொல்லி அது சொன்னாங்க. ஏங்க அதெல்லாம் ரைட்டுங்க. அது வந்து அவர் ஆர்டர் போடுறதுக்கு முன்னால நீங்க அத வெளிப்படுத்தி, அதுக்கான வேலைகளை சட்டப்படியில செஞ்சிருக்கணும். அத செய்யல. அத விட்டுட்டு இம்பீச்மென்ட் வரைக்கும் போயிருக்கீங்க இப்ப. எல்லா எம்பியும் கையெழுத்து போட்டு இம்பீச்மென்ட் வரைக்கும் குடுத்துட்டாங்க. இன்னைக்கு போய் சபாநாயகர பார்த்து ஓம் பிர்லா மாண்புமிகு அவரு சபாநாயகர பார்த்து குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அது குடுத்துருக்காங்க. கையெழுத்து போட்டு அது ஒண்ணும் ஆகப் போறதில்ல. அது வேற விஷயம் வைங்க. பட் ஆனா குடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு சரி? இது வந்து மத்த நீதிபதிகள பயங்காட்டுற மாரி இருக்காதா? இப்படி ஒரு நீதிபதி மேல அவர் என்ன பண்ணியிருக்காரு? இப்ப இம்பீச்மென்ட் எதுக்கு கொண்டு வருவாங்க? ஒண்ணு அவர் வந்து ஊழல்வாதியா இருக்கணும். இல்ல அவர் மேல வேற குற்றச்சாட்டுகள் இருக்கணும். சட்டத்த தவறா பயன்படுத்திட்டாரு. இல்ல தவறா பணம் சேர்த்துட்டாரு, காசு சேர்த்துட்டாரு. அப்படிங்கிற மாதிரி ஏதாவது குற்றச்சாட்டுகள் ஹெவியா இருந்தா தான் இம்பீச்மென்ட். இதுவரைக்கும் நான் பார்த்தது என் அரசியல் அனுபவத்துல, நான் ஒரு 2 பேருக்கோ, 3 பேருக்கோ தான் அது ஆயிருக்கு. இந்த இம்பீச்மென்ட் ஆயிருக்கிறது கூட. ம். அ இது ஒரு சுப்ரீம் ஆர்டர் போட்டாருங்கக்காக அவர் மேல இம்பீச்மென்ட் கொண்டு வரது வந்து இல்ல எனக்கு அதான் சொல்றேன். விந்தையிலும் விந்தையா இருக்குங்க. இவங்க செய்றது என்னன்னா, இப்ப அடுத்த நீதிபதிகள பயங்காட்டுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க ஆர்டர் போடணும்னா, ம். நாங்க சொல்ற மாரி நீங்க ஆர்டர் போடணும். மாத்தி ஆர்டர் போட்டீங்கன்னா, நாங்க இம்பீச்மென்ட் கொண்டாந்து உங்கள எடுத்து விட்டுருவோம்.